இந்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த அதுவும் போட்டி நிலையத்தை வைத்து அதிலே மிச்ச பேரை காட்டி பிறகு இன்டர்வியூ எடுத்து அதிலே கொஞ்சம் பேர் தான் அது முடிக்கிறது சாத்தியமாக காணப்படுது வளமையாக. குறிப்பாக இந்த வருடம் இந்த நெடுந்தீவிலே இந்த பாடசாலைகளிலோ அல்லது இந்த பிரதேசத்தை செயலகத்திலோ வெற்றிடங்கள் இருக்கின்றன. அந்த வெற்றிடங்களுக்கு இந்த நெடுந்தீவிலே இருக்கின்ற இந்த கிட்டத்தட்ட 20 வேலைகள் பட்டதாரிகளுக்கும் ஒரு வேலைவாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதிரி இங்கே விற்கிறீங்களா உங்கள் வெளியில் அனுப்பிட்டீங்க? இல்லை நான் இந்த பொருட்களோட வைக்கிறேன் அந்த இந்த நெடுந்தீவிரத்தில் ஜெர்சியை வாரத்துக்குள்ள நாய்கள் பயங்கரமாக இருக்கு ரோட்ல. நேவியில மட்டும் விட்டுருவாங்க நாய்கள் எல்லாத்தையும். நேவியில ஃபுல் நாய்கள் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா அங்கதான் ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குது. அதனால அந்த நாய்களால பயணம் பண்ண முடியல. முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது மூன்றாவது அந்த மின்சாரம் போதுமான அளவு இருக்கிறது அப்படின்ட்டு இப்ப சொன்னாங்க. போதுமான அளவு தெரு விளக்குகள் என்பது தெருவு தான். நம்ம ஊர்ல தெருவே இல்லை. அதனால பிரச்சனை இல்லை. இருக்கிற மக்கள் பாவிக்கிற தெருவுக்காவது தெருவை திருப்போம் நாங்க நினைக்கிறோம். அடுத்த சட்டத்துக்கு முட்டி சொல்லணும்னு சொன்னா முற்று முழுதான் இலங்கை அரசு கவனம் எடுக்கணும். தடை செய்யப்பட்டது இப்ப ஒதுக்கு பாருங்க எல்லாரும் எல்லாரும் தடை செய்யணும் எல்லாத்தையும் தடை செய்யணும் எப்ப அவர்களை கேட்டுக்கொண்டு அடுத்த கட்டம் ஐயா சமாசத்தை வைத்திருக்க சமாசத்திற்கு காணி மற்றொரு கட்டிடம் இல்லையா? சமாசத்தில் நிரந்தர கட்டிடமும் இல்லை, காணியும் இல்லை. பார்த்தா சமாச தெரிவுக்கு நீங்க போறீங்க, அதுக்கு ஒரு வழி செய்யுங்க. ஒரு காணி ஒன்று எடுத்து சாத்தியா செய்யுங்க, கட்டிடம் இல்லையா? அடுத்த நிர்வாகம் தெரியலையா நடத்த போறது சமாசத்துல? அதாவது ரோட்டுக்கு தெரியல பிடிக்காது. இந்த கடற்கரையில் இருக்கிறவங்க ஆடு மாடுகளா இருக்கு. லைட்டு எல்லாம் போட்டு லைட்டே 3000 ரூபாய், சென்சர் 2000 ரூபாய்க்கு இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு. அப்ப அந்த கூலி கேட்கறதால அதை கூட்டி கொண்டு இல்லாம இருக்கு. இப்ப நீங்க அந்த புரியாம கூட்டி தாரன்னு சொன்னாலும் நான் உடனடியாக இப்ப 100 லைட் 50 லைட்டு மீதி வீதிக்கு போட்டுறதுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செய்யல. நாங்க லைட் தான், நீங்க லைட் தான், நாங்க லைட் புரியாதான் தாரோம்னு சொன்னாலும் சென்சர் வாங்கிட்டாங்க, பைப்பு வாங்கிட்டாங்க, சீவிக்கு 3000 ரூபாய் கூலி கேட்குறீங்க. பெரும் 2-3 காணிகளை நடந்து அந்த உள்ள போய் பார்க்க வேண்டியதாக காணப்படுவது. அதனால 2-3 காணிக்காரர்கள் தங்களோட பிரிவுகளை பயனடைய முடியாத காரணம் இருக்கிறது. அதுக்கான ஒரு நிரந்தர வீதி இல்லாத காரணத்தால் அந்த வீடுக்கும் ஒரு ஏற்பாடு செய்த மட்டும்தான் சொல்லும். வயசு நிவாரணத்தின் ஊடாக போக்கன் மூலம் தண்ணி தரப்பட்டது. இருந்தும் அதில் துரிதம் நடைபெறவில்லை. காரணம் தனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களது டிரைவர் ஓய்வு எடுப்பதனால் தனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தண்ணீர் கட்டுப்பாடு நிலவுகிறது. அந்த நேரங்களில் சாதாரணமாக பேஷன்களை தண்ணீர் பிரச்சனையாக போதனா வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டிய காரணம் இருந்தது. அவர்களது நோய் நிலைமை சாதாரணமாக இருந்தோம். தண்ணீர் அல்லாத காரணத்தால் அவர்களை போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்ற வேண்டிய துப்பாக்கியங்கள் இருந்தது. அது நமது வைத்தியசாலை நடைமுறை கண்காணித்தவராக மேற்பாடுகளை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டும் அதை நடைமுறைப்படுத்தாமல் சென்றது. எங்களோட சங்கத்தான நிதி பற்றாக்குறையானபடியால் ஏதோ செய்ய வேண்டும் என்ற பாராளுமன்ற சதீதன் அவர்கள் ஒரு மில்லியன் தருவதாக எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த படகை நாங்கள் நீளம் வராது. ஏனென்றால் படகை வருடத்துக்கு ஒரு முறை ஏற்றி இறக்க வேண்டியிருக்கு. ஏற்றுவதற்கு மட்டும் 1,80,000 ரூபாய். முக்கியமானது. இரண்டாவது இந்த நிலத்தினுடைய துறைமுகம் முக்கியமானது. அப்பொழுது அந்த துறைமுகத்தை நாங்கள் செய்வதற்கு நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அவை அந்த வகையில் அதாவது முக்கியமானது. அது மட்டுமில்லை, அந்த குடியேற்றுவான் துறைமுகத்தை கூட விசாரிக்கின்ற பொழுது நிலத்தீவினுடைய அந்த இங்கே வார கப்பலை செய்வதற்கு அந்த முனையை மட்டும் அதை
அதற்கு தனியான ஒன்றை செய்கிறதுக்கும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டியது வந்து அந்த வகையில் நாங்கள் 30 பேருக்கு செய்யக்கூடியதாக கொண்டு எதிர்பார்க்கிறோம். மற்றது இங்கே இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனை எல்லாம் தீர்வு காண முடியாது, மற்றது செய்யலாது, உடனடியாக செய்யலாது. உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்னா நேற்று நின்று அதே இடத்துல நிற்கிறோம். நேற்று நின்று அதே இடமாண்டா எனக்கு பின்னுக்கு நெடுந்தீவுண்ட பிரதேச செயலகம் இருக்குது. பிரதேச செயலகத்துக்கு இங்கே நாம் என்னத்துக்கு வந்திருக்கிறோம்டா, நெடுந்தீவுக்கு வடமாகாண ஆளுநர் வரையை வந்து நெடுந்தீவு மக்களோட குறைகளை கேட்கறதுக்காக வேண்டி நேரடியாக விஷயம் செய்திருக்கிறார். அந்த விடயத்தில் அவருக்கு நெடுந்தீவுக்கு வந்து நெடுந்தீவு மக்களோட காய்ச்ச விஷயங்களை நான் பார்த்த விஷயங்களும் உங்களை காட்டலாமென்று வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ கொஞ்ச காலமா அது வந்து சபையினால் பொறுப்பேற்கப்பட்டு அந்த கச்சேரியின் வருமானம் முழுக்க அங்கதான் போகுது. இங்கெல்லாம் கச்சேரியின் வருமானத்தில் ஒரு பகுதி எடுத்து பிரதேச சபையில் கொடுக்கப்பட்டு இங்க செலவழிக்கப்படும். அட்லீஸ்ட் அந்த திருவிழா நாட்களில் ஏற்படுற செலவுகளுக்கு கூட கச்சேரியில் அந்த காலத்தில் செலவழிக்கப்படும். ஆனால் இப்போ அந்த நடைமுறை இல்லாமல் போயிட்டு முழுக்க இல்லாமல் போயிட்டு இந்த கைமுறை போல் எடுத்து சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு இருந்தது திருவிழா. அதையும் ஒரு கால் எனக்கு மீண்டும் கவனத்தை எடுத்து அந்த வருமானம் வந்து எடுத்தையும் பிரதேச சபைக்கு ஒரு பங்கு போகக்கூடிய மாதிரியான ஒழுங்குகளை திருப்பி அது இல்லாத புதுசாக ஒன்றும் இல்லை, முந்தி இருந்தது தான். அதே திருப்பி கொண்டு வரணும். அந்த முறையை பிரதேச சபைக்கு ஒரு பகுதி ஒன்றும் கண்டிப்பாக போகணும். நான் எல்லாத்தையும் வரதாலும் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆசை. அதனால இந்த முறையை திருப்பி ஒருக்காக கொண்டு வரதுக்கான ஒழுங்கு செய்தாலும் அதே நேரம் குடிகட்டுமான இறக்குதுறை மலை செல்லக்கூடம்ன்றது ஒரு கண்டிப்பாக சரியான ஒரு சீர்கேடான நிலைமை தான் நாங்கள் இருக்கு வச்சிருக்கிறோம். செம்பருத்த பூ உலர்த்தி பதப்படுத்தப்பட்ட பூ, அது உலர்த்தி பதப்படுத்த பூன்றது ப்ரிசர்வ் பண்ணி செம்பருத்த பூ விற்கிற ஒரு பூ தனி ஒரு பூ பொட்டில் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அங்கே யூரோப்பில் விற்கிறாங்க. ஒரு பொட்டில் வந்து 10 பவுன் கிட்டத்தட்ட 3400 ரூபாய் கிட்ட விற்க ஒரு பூ மட்டும். அப்படியான அந்த மார்க்கெட்டிங் இங்கே இருந்து செய்யலாம். நெடுந்தீவில் இருந்து செய்யக்கூடிய கன விஷயங்கள் இருக்குது சார். பெடல் ஆவாரம் பூ உள்படியும் இங்கே நெடுந்தீவு தாவரங்களுக்கு சரியான மார்க்கெட்டிங் இல்லை. இங்கே வந்து யாரை வந்து வெளியூர்ல இருந்து வந்து ஏமாற்றி கொஞ்சம் காசுக்கு வாங்கிட்டு போய் அதனால பெரிய தொகை பணத்துக்கு விற்று லாபம் பண்ணிடும். அதனால் எங்களோட உள்ளூர் மக்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லாதபடியே இதனால அந்த பெரிய அளவில் தொழில் செய்ய முடியாமல் இருக்குது. பெரிய அளவில் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குங்க, தாராளமான வசதிகள் இருக்குது. ஆனால் அவைகளுக்கு சரியான வழிகாட்டல் இல்லை. இந்த வழிகாட்டல் இல்லாத காரணத்தால அவைகளால எதையும் மேற்கொண்டு செய்ய முடியாமல் இருக்குது. நெடுந்தீவு மக்கள் இது நெடுந்தீவு மக்களுக்குரியது. அவர்களோடு ஓரளவுக்கு ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்தி இதை செய்ய வேண்டும் என்று யாரும் நினைப்பது. இது நெடுந்தீவு எங்களுக்குரியது. எங்களோட கதைச்சு பேசுவோம். அரச வளத்தை அங்கிருந்து அனுப்பி விடுவதாக இங்கே ரோஹித்துக்கென்றால் தேவையில்லாத ஒரு மாவட்ட துறைமுகத்தில் எவ்வளவு ஒரு அசிங்கமாயிருக்கிறார். அதுக்குள்ள ஏதாவது ஒரு கட்டிடம் ஒழுக்கமப்பா ஏதாவது இருக்காங்க. பழைய காலத்தில் நாங்கள் ஒரு 10 வயசு முடியல இருக்கீங்க. ஒரு கிழக்கு ஒரு மேற்கு சைட்ல சார் 35-40 படகுகள் கட்டப்பட்ட இடம். அந்த நேரத்தில் இந்த கைக்காலத்தில் ஒரு அந்த மாவலியில உள்ள நீங்க தெரியும். இதில் அந்த பிளானியார் கோயில் வரை 35 பிளாஸ்டிக் வள்ளங்கள், பெரிய வள்ளங்கள் எம்மாறுமே பொருத்தப்பட்ட வாட்டர் பொருத்தப்பட்ட படகுகள் கட்டியிருந்தார். அந்த வேண்டிய முடியும் எங்களுடைய அமைச்சு இந்த வருஷம் சித்திரை பொங்கலுக்கு முதல் ஒரு நெடுந்தீவுக்கான ஒரு விசேட டூரிசம் டெவலப்மெண்ட் பிளானை செய்யும். இங்கே டிஎஸ் இந்த தலைமையில் பிரதேச சபை மற்றது ஆர்டிடி மற்றது சிஎல்டி சேர்ந்து ஒரு சின்ன திட்டம் ஒன்றை செய்ய இருக்கிறோம். அது இந்த வருடம் போதிய நிதி ஒதுக்கீடுகளும் ஏற்கனவே கிடைச்சிருக்கு. முக்கியமாக வீதி அமைப்புக்கு போதிய நிதி இந்த வருடம் அரசாங்கம் காரணம் உறுதியளிச்சிருக்கு. பட்ஜெட்லேயும் அது ஒதுக்கப்பட்டிருக்கு. தொழில் மற்றது தகவல் தொழில்நுட்பம், இந்த 3 விஷயங்களில் இந்த சுற்றுலா சம்பந்தமாக நெடுந்தீவு கிராமம் மையப்படுத்தப்பட்டு அதனுடைய உட்கட்டமைப்பு, அது சார்ந்த ஜெட்டி போன்ற விஷயங்கள் அதுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறோம்.
வாரத்துக்கு அப்படியான ஒரு வேலைகளை செய்து கொண்டிருந்தது. சரி, வருமானத்தை வெட்டி கொண்டு பலதடைந்த நிலையில் அது கிடக்குது. இப்போ நாங்கள் நிறைய கூட அந்த திருத்தி தரமாக கேட்டு நாங்கள் அதுக்கான ஒழுங்கான பதில்களை எனக்கு இல்லை. அதையும் கருத்தில் எடுத்து நீங்கள் அதை செய்து தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வேலையில்லா பட்டதாரிகள்கிட்ட இருக்கின்றார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய 4-5 வருடங்களாக வேலையில்லா பட்டதாரிகளாக இப்போ வரைக்கும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அதிலிருந்து வேலை வாய்ப்பு தர சொல்லி நாங்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே இந்த பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அதுவும் போட்டி தெரிவித்து வைத்து அதிலே மிச்ச பேரை காட்டி பிறகு இன்ஜவிக்க எடுத்து அதிலே ஒரு கொஞ்சம் பேர் தான் அது முடிக்கிறது சாத்தியமாக காணப்படுது வளமையாக. குறிப்பாக இந்த வருடம் இந்த நெடுந்தீவிலே இந்த பாடசாலைகளிலோ அல்லது பிரதேச செயலகத்திலோ வந்து வெற்றிடங்கள் இருக்கின்றன. அந்த வெற்றிடங்களுக்கு இந்த நெடுந்தீவிலே இருக்கின்ற இந்த கிட்டத்தட்ட 20 வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் ஒரு வேலைவாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த நெடுந்தீவிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை சொல்லியிருக்கணும். அதே போல இந்த வைத்தியசாலையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. குறிப்பா மருந்து கொடுக்கிறதுக்கு சொல்லி ஒரு ஆள் இல்லை. அந்த மருந்து கொடுக்கிறதுக்கு சொல்லி ஒரு ஆள் இல்லை. அந்த அதுக்கு மாற்றீடா வந்து ஒரு ஆள் எங்களுக்கு பெற்றோர்னு கேட்டுக்கொள்கிறோம். மற்றது ஆம்புலன்ஸ் டிரைவர் இங்க இருக்கிறார். அவர் வந்து அங்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற போது அதுக்கு பதிலாக இங்க அந்த ஆம்புலன்ஸ் போடுறதுக்கு ஒருத்தர் இல்லை. இந்த சேவைகளை வந்து என்னுடைய டாக்டர் தான் இப்ப வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த டாக்டருக்கு பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பதிலாக ஒரு மாற்றீடா ஒரு டாக்டரையும் ஒரு சாரதியையும் இந்த இடத்திற்கு பெற்றுத்தரமாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மற்றது இந்த பாடசாலைகளிலே உண்மையாகவே இந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. குறிப்பா ஆசிரியர் வந்து தமிழ் பாடத்தில் வந்து ஆசிரியர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவும் இருக்கு. இப்படியாக ஒவ்வொரு பாடசாலைகள் கிட்டத்தட்ட 2 பாடசாலைகள் இருக்கின்றன. அதுல 3 ஏழு படிக்கிற பாடசாலைகள் இருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு பாடசாலைகளிலுமே இந்த ஆசிரியர் வெற்றிடங்கள் நிறையவே இருக்கின்றன. இதனால் இந்த வேலையா பட்டதாரிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த வரவு செலவு திட்டத்தின் பேரில் இந்த வேலையா பட்டதாரிகளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பினை வழங்கி தருவாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். லைட்டு எல்லாம் போட்டு லைட்டே 3000 ரூபாய், சென்சர் 2000 ரூபாய்க்கு இருக்கு, 1000 ரூபாய் இருக்கு. அப்ப அந்த கூலி கேட்கறதால அதை கூட்டி கொண்டு இல்லாம இருக்கு. இப்போ நீங்க அந்த புரியாம கூட்டி தாரன்னு சொன்னாலும் நான் உடனடியாக இப்ப 100 லைட் 50 லைட்டு மீதி வீதிக்கு போட்டுறதுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு செய்தா நாங்க லைட் தான். நீங்க லைட் தான், நாங்க லைட் புரியாத தாரம்னு சொன்னாலும் சென்சர் வாங்கிட்டாங்க, பைப்பு வாங்கிட்டாங்க, டிவிக்கு 3000 ரூபாய் கூலி கேட்குறீங்க. அப்ப எங்களோட 3000 ரூபாய் சொல்லாம செய்யல, நீங்க கூலி கேட்கிறீங்க. நீங்க புரியாங்களுக்கு போட்டி தர தாழ்வான கேட்டா தங்களுக்கு அனுமதி பெற்று அதே மாதிரி போலீஸுக்கு கொண்டு போகும் அனுமதி. இதால சங்கங்களும் மக்கள் ஒரே பிரச்சனையா இருக்கு. என்னோட எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா இதால மக்களும் சங்கங்களும் முரண்பட்டு கொண்டிருக்கணும். ஆனா நீதிமன்றத்தோட எங்களை தந்து போட்டு தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். அடுத்த கட்டம் ஐயா சமாசத்தை வைத்திருக்கிறது ஐயா. சமாசத்திற்கு காணி மற்றொரு கட்டிடம் இல்லையா. சமாசத்தில் நிரந்தர கட்டிடமும் இல்லை, காணியும் இல்லை. பார்த்தா சமாச தெரிவுக்கு நீங்க போறீங்க, அதுக்கு ஒரு வழி செய்யுங்க. ஒரு காணி ஒன்று எடுத்து சாத்தியா செய்யுங்க, கட்டிடம் இல்லையா. அடுத்த நிர்வாகம் வந்து எதையா நடத்த போறது சமாசத்துல. அதாவது ரோட்டுக்கு தெரியல பிடிக்காது. இந்த கடற்கரையில் இருக்கிறவங்க ஆடு மாடுகளா இருக்கு. ஒரு லைட் இல்லையா கடற்கரையில். இவர் வந்து தெரியும். இந்த கடற்கரையை பாருங்க. அடுத்தது இதே சொன்னா செய்யல. ஒரு தண்ணி ரோட்டு ஏற்றுறதுக்காக அனுமதிக்காங்க. நாங்களாவது அதை செய்துட்டு போறோம். கடலை எத்தனை காலமே நாங்கள் இந்த காற்று கடல்ல வந்து எங்களோட மக்கள் பாதிப்படையாது. வேட்டுகளை கொண்டே காணிகளை கொண்டே எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எப்ப செய்ய போறீங்க இந்த அணை பிரச்சனையை? இல்லைன்னு சொன்னா எங்களுக்காக அனுமதிக்காங்க. கல் ஏற்றி நாங்களாவது செய்யறது பெரிய தொகையில சிறிய முருகர்களாக எடுத்தையா அதை நாங்க போடுறதுக்கு அதுக்காக அனுமதிட்டாங்க. இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு எங்களுக்கு செய்தாங்க. உள்ளாகிய நிலையிலே இந்த கடல் காற்று அடிபட்டு மிகவும் தங்களை வெறுத்த நிலையிலும் மன உளைச்சல் நிலையிலும் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடல் கடந்த தீவு முக்கியமாக நெடுந்தீவுக்கு ஒரு இடமாற்ற கொள்கையை
நீங்கள் 3 வருடத்துக்கு ஒரு தடவை அவர்களை கடல் லேண்ட் ரூட்டில் தீவ வலயத்துக்குள்ளேயே இடமாற்றம் செய்கின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தால் அவர்களிடமிருந்து அவருடைய நெடுந்தீவு மிகவும் ஒரு அதிகமான கூடுதலான பலனை பெற முடியும். சமுர்த்தி பயனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே அவர்கள் வந்து சமுர்த்தி திரைகளத்தினூடாக கடனை எடுக்கலாம். போன டிகிரிஸில் சொல்லிட்டு போனால் நாங்கள் கமக்காரங்களோட கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு வந்து கிடைத்தாதாக இதுவரைக்கும் இந்த முடிவு உங்களுக்கு கிடைக்கப்படையில. அடுத்து என்னன்னு சொன்னால் அந்த நெடுந்தீவு முருகன் கோயிலிருந்து இந்த இந்து மயானத்திற்கான பிரதான வீதியானது மாதி காலத்தில் அதவே போக முடியாத காரணம் அதை உதவி இந்து மயானம் மட்டும்தான் அந்த இது இருக்கிறதால அந்த வீதியும் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட ஒரு புனரமைச்சரம் வந்து. அடுத்தது எங்களோட பிரதேசத்தில் வந்து விவசாய நடவடிக்கைக்காக உலகேந்திரம் பண்டிகை காலத்தில் உலகேந்திரம் ஒன்று கொடுத்திருந்தால் இன்றைக்கு அது கலாச்சாரப்பட்டு இங்கே பிரதேசங்கள் இருக்கிற கலாச்சாரம் இருக்கிறது. அதுக்கான நிதியம் பெருத்தலுக்கான நிதியம் இருக்கும் விடுவிக்கப்படையில பல தடவை வந்து திருப்பி போனதாக முடிவது அதை கொடுக்க பெற்றுத்தரணும் வேண்டும். அடுத்தது எங்களோட மேற்கு பகுதியில் சுற்றுலா மையம் ஒன்று இருக்கின்றது, குதிரை ஆயம்னு சொல்லி அது விளையாட ஒரு 10 காணிக்கு அப்பா நாங்கள் சென்டர்லாம் இருக்கிறது. அந்த குதிரை ஆயிரம் சென்டருக்கான வீதி வரைக்கும் அமைக்கப்படையில அப்போ வார சுற்றுலாவியல் பேரும் அந்த 2-3 காணிகளை கடந்து தான் அந்த உள்ளூர் போய் பார்க்க வேண்டிய காணப்படுவது. 1/2 மணி நேரம் தான் திறந்துருக்குது. அதுக்குள்ள ஃபேன் வேலை செய்ய முடியாம இருக்கவே முடியாம இருக்கு. அந்த ஆனால் பேசியெல்லாம் வழியில் போயிருந்தாங்க. முதலாவது ஒன்று அதை முதல்ல ஃபேனை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில முதலெடுங்க. இது அன்றாடம் மக்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ள பிரச்சனை. 2வது இந்த நெடுந்தீவில் அந்த வேலைக்கு ஜெட்டியடி வாரத்துக்குள்ள நாய்கள் பயங்கரமாக ரோட்ல நேவிகிட்ட மட்டும் விட்டுறாங்க. நாய்கள் எல்லாத்தையும் நேவிகிட்ட இடத்துல ஃபுல் நாய்கள் ஃபுல்லாக இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா அங்கதான் ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குது. அதனால இந்த நாய்களால பயணப்பட முடியல. முதலாவது பிரச்சனை. 2வது 3வது அந்த மின்சாரம் போதுமான அளவு இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. போதுமான இருக்கு. தெரு விளக்குகள்ன்றது தெருவுக்கு தான். நம்ம ஊர்லாம் தெருவே இல்லை. அதனால பிரச்சனை இல்லை. இருக்கிற மக்கள் பாவிக்கிற தெருவுக்காவது தெருலைட்டு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால பயம் நிறைய பேர் வெளியில வர முடியாம இருக்கிறாங்க. இரவுகளில் பெண்களால் வெளியில வர முடியாத சூழ்நிலை இருக்கு. ஏன்னா நீங்க கார்பன் ரோட் போட்ட இடங்களுக்கு மட்டுமாவது அந்த தெருலைட்டு நீங்க வந்து விரிவுபடுத்துறீங்கன்னா பிரயோசனமா இருக்கும். ஆஸ்பத்திரியோட இங்கால ஃபுல்லா ஜெட்டி வரையும் நாங்க பயம் இல்லாம போகலாம் நடந்து. ஆனா ஆஸ்பத்திரியில அந்த பக்கம் போகவே முடியல. அவ்வளவு இருக்கு. ஆனா அதுக்கான முயற்சி என்னன்னு தெரியாது. அந்த இந்த இதுல வந்து கூடுதலா கவனம் செலுத்து. 4வது நாங்க தினமும் பயணப்படுற பஸ் மலைக்கு போக முடியாது. ஏன்னா வெளியில போறதோடு பஸ்ஸுக்குள்ள போகணும் தான். அப்படி நிலைமை இருக்கு. அந்த பஸ்ஸுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு மாற்றோடு ஏதாவது ஒரு செய்யும். இல்லாட்டி பஸ்ஸையாவது மாற்றி அதே பஸ் ஆனா பகல் மழை பெய்யாட்டி அந்த பஸ்ஸுக்குள்ள ஆட்கள் இருக்கிறார். சீட்டெல்லாம் வெள்ளையா இருக்கு, பச்சை சீட்டெல்லாம் அவ்வளவு தூசி. ஆனா மழை பெய்ஞ்சாதான் பஸ்லயே இருக்கலாம். ஆனா பஸ் இந்த 4 பிரச்சனைகளையும் நீங்க கவனித்து போனீங்கன்னா மிகவும் சிறப்பான கூட்டமாக அமையும். அதுக்குரிய ஒரு வேலைகளையும் தெரிவிக்கிற ஒரு பொறுத்தல் நல்ல ஒரு தரமான சாப்பாடு போடுறீங்கன்னா அப்போ பணத்தில் செய்து சீரான முறையில் சீராக வர வேண்டியது ஒரு முக்கியமான காரணம். எனக்கு இந்த பிரச்சனை தெரியும். இல்லை முக்கியமாக நாங்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்துறோம்னா இந்த மெயின் ரோடு வந்து இந்த வருஷம் செய்து முடிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுது. அதை செய்து முடிக்கணும். மெயின் ரோடு அதை செய்து ஏற்கனவே டெண்டர்ஸ் வந்து கோல் பண்ணிங்கன்னா சில குறிக்கப்பட்ட ஒரு நிலத்துக்கு கோல் பண்ணிங்கன்னா மிச்சமும் இப்போ இந்த பட்ஜெட் இது முடிஞ்சோடனே அதை முடிப்போம். அந்த ரோடு முடிக்கப்படும். அப்படி ஜெட்டி வந்து நான் உதவி அரசாங்கம் இருந்த இதை கைதட்டுறதுக்குரிய நிகழ்வில் என்னடா செய்து முடிக்கவும் உதவி அரசாங்க அதிபராக இந்த காலத்திலேருந்து எனக்கு ஒரு இது நடுகளை இந்த மக்கள் கேட்டுக்கொள்வது ஜெட்டி வந்து ஒரு மடிவாக செய்ய வேணுமென்ற கனவான நீண்ட கால பிரச்சனை. அப்போ அது நாங்கள் அப்பொழுது நான் அரசாங்க அதிபராக இருக்கேன். அப்பொழுது அப்போ எங்களுக்கு PLD சில்வா தான் இருந்த நார்த் கமாண்ட் நேவிக்கு அதனால் இந்த சின்ன ஒரு கட்டுமானம் செய்யப்பட்டது. இது இப்பொழுது நான் அண்மையில் கொழும்புக்கு சென்ற பொழுது முதல் தற்பொழுது டிசம்பரில் நேவல் கமாண்டராக இருந்த அவர் இப்போ ரிக்க பண்ணிட்டு அவரோட ஒரு ப்ரோக்ராம் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நேவல் இந்த கெட்டியை வந்து ரெனோவேட் பண்ண வேண்டும் ஒரு ப்ரோக்ராம் வச்சு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டினோம். இப்போ நாங்கள் அதை
நடவடிக்கை எடுக்கணும். அது நிரந்தரமாக ஒரு நல்ல ஒரு எத்தி கொண்டு வர வரும். அதில் அது அதுக்காக நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கோம், செய்து கொண்டிருக்கோம். அது நிச்சயமாக அதை செய்ய வேணும். அது பேங்க் அதை கதைச்சு கொண்டிருக்கோம், அதை செய்ய வேணும் என்று அதில் மேட்டு கருத்து கிடையாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி குறியேட்டுவான் ஜெத்தியும் இப்போ அது ஆடியக்கூடியதான் அவர்கள் அதை செய்வதற்கு இருக்கிறார்கள். அவர் செய்யுங்க. உண்மையில அந்த நெடுந்தீவு படகுகள் அந்த குறியேட்டுவான் ஜெத்தியிலும் கொள்றதுக்குரிய பிரச்சனை இப்போ பிரச்சனை இருக்குது. என்னென்னா அந்த அந்த மெட்ட படகுகளும் அதில் அணைக்கப்படுவதால் இப்போ இதுக்கு இந்த இவர்கள் இப்பொழுது கட்டுமானம் செய்ய அவர்கள் ஒரு முனையை உருவாக்குவார்கள். அப்புறம் இங்கே சிவ இன்ஜினியர் இருக்கு, அவர்கள் அதை செய்வார்கள். அது புரிமான ஒரு அந்த முனியை ஒன்றை செய்கிறதுக்கு அவர்கள் செய்வார்கள். அது இருக்கிறது. மற்ற டூரிசம் மற்ற போட்ஸ் இந்த போட்ஸ் அதை இப்போ கலைத்து கொண்டிருக்கிறோம். சிவ இன்ஜினியர் இப்போ காலமே இருந்திருக்கிற சிவ இன்ஜினியர் அவர் காலமே சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு ஆளை போட் யார்ட்டோட கேட்டுக்கொண்டிருக்கணும். அவங்க அதை இன்னும் அந்த எடுக்க முடியாமல் நிற்கணும். அந்த டிசைன் அது அந்த விருந்தத்தார் அந்த நம்பூரம் அப்போ அவர்களுக்கு தனியார் ஆக்கலேட்டாலும் முடிஞ்சு போது விரைவில் அந்த போட்டை இயங்குறதுடைய நடவடிக்கை ஆடியை எடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லிடணும். மாகாணத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தப்பட்ட இருக்கிறது. முக்கியமாக இந்த தீவு பகுதிகள் தான் மிக கஷ்டமான ஒரு பகுதிகளாக இருக்கின்றன. அவை நாங்கள் முதலாவதாக அந்த உயிர்களுக்கு முன்னிறுத்த கொடுக்கின்ற வழியில் இப்போ முதலாவது முன்னுரிமை நெடுந்தீவாக தான் இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக நெடுந்தீவு தான் வந்தது. அவையில் நீங்கள் பல பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீர்கள். சில பிரச்சனைகள் உடனடியாக செய்யக்கூடியது, உடனடியாக செய்யக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன, நீண்ட அடிப்படையில் செய்யக்கூடியது இருக்கின்றன. ஆனால் நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு இந்த காலத்திலே பல பிரச்சனைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதை நாங்கள் சரிவர செய்யணும். ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு மிக முக்கியமானது நடுவிலே மிக முக்கியமான இந்த உள்ளூர் வீதிகள் மிக முக்கியமானது. இரண்டாவது இந்த நடுவினுடைய துறைமுகம் ஒரு மிக முக்கியமானது உண்டு. அப்பொழுது அந்த துறைமுகத்தையே நாங்கள் செய்வதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அவை அந்த வகையில் அது ஒரு முக்கியமானது. அது மட்டுமில்லை அந்த குறியேட்டுவான் துறைமுகத்தை கூட அதை விசாரிக்கின்ற பொழுது நெடுந்தீவினுடைய அந்த இங்கே வார கப்பலை செய்வதற்கு அந்த முனையை அதை தனியான ஒன்றை செய்கிறதுக்கும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் விரைவில் செய்யக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்க்கிறோம். மற்றது இங்கே இருக்கின்ற அனைத்து விதமான பல பிரச்சனைகள் இருக்கிற எல்லாம் உடனடியாக தீர்மான முடியாத, மற்றது சிலது செய்யலாது, உடனடியாக செய்யலாது. உங்களுக்கு தெரியும். மேக்சிமம் நாங்கள் ஆனால் இந்த பாதைகளுக்கு நாங்கள் முன்னேற்றம் கொடுக்குறோம். எல்லா வகையிலும் முன்னேற்றம் கொடுப்போம். அவை எவ்வளவு விரிவாக செய்ய முடியுமோ அதிலிருந்து முன்னேற்றம் கொடுப்போம். மற்றது இங்கு முக்கியமாக அந்த மூன்று துறைகள் தான் மிக முக்கியமான ஒன்று. வீதி, மற்றது மின்சாரம், மற்றது கம்யூனிகேஷன், வாட்டர் சப்ளை அது மிக முக்கியமான துறைகள். அதில் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போட்டு ப்ரொஜெக்ட் ஒன்று தயாரித்து போட்டுருக்காங்க. திருப்பி ஒரு 6 பிளான்ட்டை போட்டுறதுக்கு அது மேற்கு பகுதியில் போட்டால் அந்த பகுதியை கவர்மெண்ட் அப்படியேதான் இருக்கும் வருங்காலத்தில். அதோட மட்டுமில்லை உங்களுக்கு அந்த நிலைத்திருக்கக்கூடிய தீர்வாக இல்லை மின்சாரம் ஒரு ஹைபிரிட் பவரில் வேலை நடந்து கொண்டிருக்குது. அது நடந்து முடிகின்ற வரையில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜெனரேட்டருக்கு அந்த பிரச்சனைகள் அது அகற்றப்படும். அது மட்டுமில்லை, இது உங்களுக்கு நிரந்தரமான டெல்லியான ஒரு தீர்வாக இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டி அது திரும்பி ஃபீவர்லேயோ அது சில வழியில் அந்த மழை காலங்களில் ஃபீவர் முன்காலத்தில் இங்கே பிரச்சனை இருக்கிறது. அப்படி இப்படியான ஒரு அந்த ஃபேக்டரிக்கு வந்துட்டால் அப்படியான பிரச்சனைகள் வராமல் 24 ஹவர்ஸும் மின்சாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே அது உங்களுக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதோட மத்திய தேவைகள் கனா பிரச்சனைகள் இருக்குது. போட்ஸ் கூட நாங்கள் கூடுதலாக இப்போ டூரிசம் டெவலப் பண்ணிக்க அதுக்கு செப்பரேட்டான போட்ஸாக தரப்பட்ட நீங்கள் சொன்னீர்கள். ரெண்டாவது இந்த இதில் டூரிசத்துக்காக வாரவர்கள் அதுக்கு கட்டாயம் அது பணம் கொடுத்து தான் தருவோம். அது மட்டுமில்லை, வெளிநாட்டிலேருந்து வாரவர்கள் எல்லாம் கூடுதலான மற்ற இடங்களில் கூடுதலான பணம் தானே வரப்படக்கூடாது. அதே மாதிரியான சர்வீஸ் தான் அது இங்கே செய்யப்பட வேணும். அந்த வகையிலே நாங்கள் எல்லாரும் எல்லா திணைக்கள அதிகாரிகளும் இருக்கிறார்கள், பிரபதியாளர் மற்றும் எல்லா செயலாளர்களும் இருக்கிறார்கள். அவை நாங்கள் உங்களுடைய
கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நாங்கள் செய்யக்கூடிய முழுதாக எடுப்போம். அவை இந்த அரசாங்கத்தின் கீழே அது ஒரு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த அரசாங்கம் இந்த கிராமப்புறங்கள் கஷ்டப்பட்ட பிரச்சனைகளை தான் முழுப்போடு பண்ணுகிறோம் போடுறது. அந்த வகையில் நாங்கள் இதை கொண்ட இல்லத்தை ஆதரவுடையும் அதை செயல்படுத்துவோம். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.